இந்த ஜால் ஜாப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். லுக், 10 வருஷமா ஒன்னா சேர்ந்து தொழில் சேரும். ஏன் இப்ப இந்த சொத்த காரணங்களை சொல்றீங்க? அந்த அலெக்ஸ் இதுக்கு என்ன சம்பந்தம்? அவன் இங்கிருந்து போய் 7 நாள் ஆச்சு. எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரின்னு. உங்க பிசினஸ பத்தி எல்லா விவரமும் தெரியும். அதோட எங்க பிசினஸ பத்தி அவனுக்கு தெரியும். எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அலெக்ஸ் நீங்க புள்ள மாதிரி வளர்த்துட்டீங்க. அதனால அவனை விட்டு வச்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. இந்த பேட்டுக்கு சென்டிமெண்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு சட்டம், துரோகிய மன்னிக்க மாட்டேன். இன்னும் 48 மணி நேரத்துல அவனுடைய பணம் இங்க இருக்கும். இல்லைன்னா நான் செஞ்சிட்டு இருக்கேன் பார் தொழில், அதை விட்டுருவேன். Got it? அனு எங்க கடத்தி வச்சிருக்க? தப்பு கடத்தல, சுட்டு கொல்ல சொன்னேன். அவதான் தப்பிச்சிட்டாள. அங்கதான் என் குறி தப்பிடுச்சு. நீ சுட்டா சுட சொன்னேன். ஆனா அந்த அலெக்ஸ் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். இத பார், நம்ம எல்லா விஷயத்திலும் பகையாளிகள், பங்காளிகள். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நாம நண்பர்கள். அலெக்ஸ் என்னை ஏமாத்திட்டு அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டான். பாஸ்டர்ட். உன்னையும் மீறி அலெக்ஸ் அணுவை கடத்திட்டு போனது உண்மையா இருந்ததுன்னா, அணு எனக்கு கிடைச்ச உடனே அலெக்ஸை நான் சுட்டு கொண்டுடுவேன். இதுல உனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையா? அதே மாதிரி அந்த பொண்ணுக்காக என்ன எதிர்த்துக்கிட்ட அலெக்ஸ் என் கையில கிடைச்ச உடனே அந்த அணுவை நான் சுட்டு கொண்டுடுவேன். இதுல உனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? முட்டாய் முட்டாய். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? வந்து 3 நாள் ஆச்சு, இப்போதான் தெரியுதா? போய் வேலையை பாரு. இல்ல, நான் இந்த இடத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தோணுதுல? இந்த ரோல் மட்டும் தானே வேண்டாங்கிறது, வேலையை பாருன்னா. அலெக்ஸ், அலெக்ஸ், என்ன இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி உனக்கு தோணல? குடிங்க. ஆமா, நீ என்ன சொல்ல வர அத சொல்லு. இல்ல, இங்கேயே நிரந்தரமா தங்கிடலாமான்னு தோணுது. அதெல்லாம் நடக்காத காரியம். ஏன் நடக்காது? ஏன் நடக்காதா? கொச்சின்ல இருக்கிற உன் அத்தை வீட்டுல ஒன்று கொண்டு போய் சேர்க்கணும். அலெக்ஸ், இங்க இருந்து 3 நாள் எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாம இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியல. வேலை பார்க்கறோம், பணம் கிடைக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கும். இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? இன்னும் 2 மாசத்துல இந்த ஹோட்டல் வேலையை முடிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவேன்? 2 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போதோ அதை பத்தி எனக்கு தேவையில்லை. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நிமிஷமே சாவு வந்தா கூட எனக்கு கவலை இல்ல. இன்னொரு தடவை சாவு பத்தி பேசின பல்ல லோச்சிடும் ராஸ்கல். நீ வாழணும், நான் வாழணும், 2 பேர் சேர்ந்து வாழணும். அந்த ஐயனாரி பீட்டை எதிர்த்து வாழணும், வாழ்ந்து காட்டணும். அதை விட்டுட்டு சாவுக்குன்னு பேசிட்டு இன்னொரு தடவை அப்படி பேசின பல்ல லோச்சிடுவேன் ராஸ்கல். என்ன ஈர? சும்மா சொல்லக்கூடாது, நீ என் மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கேடா. ஆமா. என்ன டாவா? ஆமாடா. இது பாரு, நீ சொன்ன மாதிரி இங்கே செட்டில் ஆயிரலாம். இந்த புதுசா டாயில போட்டு பழகிக்காத, எனக்கு பிடிக்காது. சரிடா. வாடி போல. என்னது? அட வாடினா நீ ஒரு பட்டம், நான் ஒரு பட்டம், நான் ஒரு பட்டம், நீ ஒரு பட்டம், நீ ஒரு பட்டம், நான் ஒரு பட்டம், நான் ஒரு பட்டம், நீ ஒரு பட்டம், சந்தர்ப்பத்தால் சந்தித்தோம். எங்கு போவது, எங்கு வாழ்வது, எங்கு வாழ்வது, எங்கு போவது, இருவரும் ஒன்றாய் சிந்தித்தோம். பறக்கும் வரையில் பார, பழைய நினைப்பை மாற, இந்த முடிவை எடுத்துக்கொண்டு இருந்த காலத்தை மன்னித்தோம். நீ ஒரு பட்டம், நான் ஒரு பட்டம், நான் ஒரு பட்டம், நீ ஒரு பட்டம், சந்தர்ப்பத்தால் சந்தித்தோம். எங்கு போவது, எங்கு வாழ்வது, எங்கு வாழ்வது, எங்கு போவது, இருவரும் ஒன்றாய் சிந்தித்தோம்.
வசியம் வேண்டாம், அச்சம் வேண்டாம், அழுகையும் வேண்டாம். இரண்டு கைகளும் சிறகாய் போனால் இரவும் வேண்டாம், பகலும் வேண்டாம். பூக்களை மெல்ல திறந்து பார்ப்போம், பூமியை மெல்ல நுகர்ந்து பார்ப்போம். கடலை மெல்ல கடைந்து பார்ப்போம், கவிதை கூட எழுதி பார்ப்போம். நீ ஒரு பட்டம் நான் ஒரு பட்டம், நான் ஒரு பட்டம் நீ ஒரு பட்டம், சந்தர்ப்பத்தால் சந்தித்தோம். எங்கு போவது எங்கு வாழ்வது, எங்கு வாழ்வது எங்கு போவது, இருவரும் ஒன்றாய் சிந்தித்தோம். உறங்கும் போது ஓசையில்லா உலகம் வேண்டும். வாலிபம் கொஞ்சம் துடிக்க வேண்டும், வாழ்க்கையை மெல்ல ரசிக்க வேண்டும். நேற்று நாளை மறக்க வேண்டும், இன்றில் மட்டுமே வசிக்க வேண்டும். நீ ஒரு பட்டம் நான் ஒரு பட்டம், நான் ஒரு பட்டம் நீ ஒரு பட்டம், சந்தர்ப்பத்தால் சந்தித்தோம். எங்கு போவது எங்கு வாழ்வது, எங்கு வாழ்வது எங்கு போவது, இருவரும் ஒன்றாய் சிந்தித்தோம். பறக்கும் வரையில் பற, பழைய நினைப்பை மற, இந்த முடிவை எடுத்துக்கொண்டு இருந்த காலத்தை மன்னித்தோம். இந்த லோடு தண்ணிக்கு பணம் கரெக்டா கொடுத்துட்டா சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. டேய் சீக்கிரம் வாடா. இருங்க நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் வண்டியில ஏறுவேன். ஆமா, இவர் பெரிய சீன பிரதமர், நான் இந்திய பிரதமர். நமக்குள்ள எல்லா பிரச்சனை அதை ஒப்பந்தம் பண்ணிக்கணும். ஏன் திருச்சி வாடா பிச்சைக்கார நாய. எல்லா பிரச்சனையோட என் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஹலோ நில்லுங்க, என்ன பதில் சொல்லிட்டு போங்க. சொல்றேன் நரிகடிச்ச தலையா. தெருவுல தண்ணி விடும் போது 300 ரூபா வருது. என்ன கால் பங்கு தான் கொடுக்குறீங்க, முக்கா பங்கு நீங்க அமைக்கிறீங்க. அதனால இனிமே சம பங்கு வேணும். அப்படின்னா 50-50. உனக்கு இந்த கால் பங்கு கொடுக்கறது ஏதோ பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதா நினைச்சிட்டு போடுறேன். இதுல சம பங்கு வேற வேணுமா? உங்களை விட அதிகமா நான் தான் வேலை செய்யறேன். வண்டி ஓடுறது மட்டும் தான் நீங்க. தண்ணி நிப்பறது, ஜனங்களை வரிசை நிப்பாட்டி தண்ணி விடுறது, காசு வாங்குறது, இப்படி மக்களுக்காக சேவை செஞ்சு என் உடம்ப கரைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலேயே கோரிக்கை நிறைவேற்றிடணும். யூனியன் பிரச்சனையா? கைய கீழே போடுறான் ஓனாய்க்கு பிறந்தவர. இந்த தண்ணி விடுறது மக்களுக்கு பெரிய சேவையா? இனிமே அந்த சேவையை முழுசா நானே செஞ்சுக்கிறேன். இனி வண்டி பக்கம் வந்த கீரை புடுங்கி காத்து மேலே அடிச்சு போடுவேன். இது என்ன லைனா? எல்லாம் செட்டு தோசமா நிக்கிறீங்க. என்ன ஒருத்தர் கூட 4 கூட 5 கூட எல்லாம் வரிசை நல்லா லைன் 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 லைன். டேய் குக்கர் தலையா, நீ என்ன தண்ணி பிடிக்க வந்தியா இல்ல லைன்ல நிக்கிற பொண்ணுகளை இடிக்க வந்தியா? போடா போ. லைன் லைன். சார் ஜென்டில்மேன், கூலிங் கிளாஸ் கழட்டுங்க. ஒரு குடம் தண்ணிக்கு கூலிங் கிளாஸ். எங்கிட்ட மோதாதே, நான் தாண்ட வர்றா என்னடா. லைன். அந்த சார் வரலீங்களா? சாரா? ஏன் அவர் தண்ணி விட்டா தான் நீங்க பிடிப்பீங்களா? நான் விட்டா நீங்க பிடிக்க மாட்டீங்களா? இல்ல, நான் அவரோட ரசிகை. ஓ ரசிகையா? அவர் பெரிய மைக்கேல் ஜாக்சன், அவருக்கு ஒரு ரசிகை விட்டா ரசிகர் மன்றமே வெப்பீங்க போட்டிருக்க. இனிமே எல்லாமே இந்த டேவிட் தான். தப்படும். ஒரு குடம் தண்ணிக்கு 50 பைசா. லைன்ல வாங்க. வாங்க எல்லாம் வந்து லைன்ல பிடிச்சி சீக்கிரமா போங்க. என்னங்க வெறும் காத்துட்டே வருது.
மறக்க மனம் கூடுதில்லையே இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சேவா பழகி. ஆமா வெறும் காத்து தான் வருது. என்ன பால் கறக்கிற மாதிரி கறக்கிற தண்ணியே வரமாட்டேங்குது. தாண்டவராயா என்னடா தண்ணி வரமாட்டேங்குது? சம்பந்தம் இல்ல. அப்படின்னா யோ டேங்க்ல தண்ணி இல்லையா? வர வேலை இருந்தாலும் தண்ணியை வித்துட்டு உதாரண விடாயா? தண்ணி இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஆளு மொழியே சரியில்லை. இதுல பாட்டு வேற. இந்த ஆளு என் குடத்தையே உடைச்சிட்டான். இத்தனை நாள் என் ராசா ஒழுங்கா தண்ணி விட்டுருந்தான். இந்த ஆளு வந்தா குடிக்கிற தண்ணி மண்ணள்ளி போட்டான். எங்க அண்ணன் தண்ணி வித்துட்டு தான் வந்தாரு. நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கைய பிடிச்சிருவீங்களா? குடிச்சா என்ன பண்ணுவ? வேணாடா அம்மா என்ன மான பிரச்சனை படத்துல அடிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவ? வேணாம் அடிக்கிறாங்கடா. அழுத்துல குத்திடுவீங்களா? தாண்டவராயா நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். சம பங்கு போட்டுக்குவோம். அப்ப கொடுத்துருங்க. கொடுத்துறேன். சரி. அட பாவீங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சீங்களா?